சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இருக்கும்போதே பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து செலிப்ரேஷன் அதிகமா நடந்திருக்கிறது வந்து புஷ்பா 2 படம் 10 நாள்ல 1190 கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னு. ஆனாலும் அங்க வந்து எல்லாருமே சோகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அல்லு ஆமா. அந்த அர்ஜுன் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு அவர் வந்து ஒரு நஷ்டஈடு தரேன்னு சொன்னாரு. பட் ஆமா, இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை, அவர நீதிமன்ற காவல்ல சொன்னது, ஆமா, அவர் ஜாமீன்ல வந்தது. ஆமா. 14 நாள் அரெஸ்ட்னாங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டு சிறையில வச்சுட்டு மறுநாள் ஜாமீன்ல விட்டுட்டாங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஆந்திராவுடைய ஒரு மிகப்பெரிய சினிமா குடும்பம், சிரஞ்சீவி குடும்பம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஓஹோ! ஆமா. காரணம் அந்த என்ன படம் ஹிட் அப்டின்னா, ஆனதுனாலயா? இல்ல. அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளாவே பகை ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இருந்தே அவங்க அல்லு அர்ஜுன் வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணியே தான் வச்சிருந்தாங்க. அல்லு அர்ஜுன் வந்து அந்த குடும்பத்தையும் இது பண்ண முடியாம, அவருடைய புகழையும் முழுக்க ஏத்துக்க முடியாமலே தான் இருந்தாரு. இந்த புஷ்பா படத்துடைய வெற்றி வந்து அவங்கள ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்த ஏற்படுத்திருச்சு. அதை தாண்டி ஆர்ஆர்ஆர் வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. வெற்றி பெற்றாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, பவன் கல்யாண் ஒரு கட்சியில நிக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவிச்சு அல்லு அர்ஜுன் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒர்க் போயிட்டாரு. பண்ணாரு. ஒர்க் பண்ண ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. அவங்க ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன புகைச்சல்கள். சிரஞ்சீவியை வச்சு தான் அவங்க குடும்பம் எல்லாருமே வளர்ந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து அவர் இன்னும் மரியாதையா இருக்காரு. இப்ப கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து 30 வருஷமா அந்த தியேட்டருக்கு தான் நான் படம் பார்க்க போவேன். எங்க மாமா சிரஞ்சீவி நடிச்ச எல்லா படத்தையும் முதல் நாள் அங்க தான் போய் பார்ப்பேன். நான் அப்படி தான் போனேனே தவிர, ஸ்பெஷலா எதுவும் போல. ஆனா இப்படி நடந்தது வந்து ஒரு துரதிர்ஷ்டமானது.